வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ தர்மர், ஆப்ஷன் பி பரிமேலழகர், ஆப்ஷன் சி மணக்குடவர், ஆப்ஷன் டி மல்லர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் மணக்குடவர். இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் எது? இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி பெங்களூரு, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி கோழிக்கோடு. இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கோழிக்கோடு. மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். அஜந்தா அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அஜந்தா அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சேவியர் மிலே, ஆப்ஷன் பி முகமது மோயிஸ், ஆப்ஷன் சி கிடியோன் சர், ஆப்ஷன் டி இப்ராஹிம் அன்வர். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். அஜந்தா அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் சேவியர் மிலே. நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக. மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை பற்றி குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ அதிக பரப்பு விகிதம், ஆப்ஷன் பி அதிக இறப்பு விகிதம், ஆப்ஷன் சி ஏழ்மை, ஆப்ஷன் டி சமூக பழக்க வழக்கங்கள். மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல என்பதை பற்றி குறிப்பிடுக. கேள்விக்கான சரியான பதில் அதிக இறப்பு விகிதம். ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பயிர்கள், ஆப்ஷன் பி பால் மற்றும் பண்ணை பொருட்கள், ஆப்ஷன் சி கனிகள், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மலர்கள். இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் கனிகள். அடுத்ததாக ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 107, ஆப்ஷன் பி 100, ஆப்ஷன் சி 105, ஆப்ஷன் டி 115. திருக்குறள் மொத்தம் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 107 மொழிகளில். ஏழாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்?
ஆப்ஷன் ஏ கரிகாலன், ஆப்ஷன் பி பாரி, ஆப்ஷன் சி காரி, ஆப்ஷன் டி ஓரி. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? கேள்விக்கான சரியான பதில் பாரி. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். மிகுந்த மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி சிங்கம், ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் டி கரடி. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ யானை.